tan x by 2 equal to tan h x by 2 ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. நாம என்ன ப்ரூவ் பண்ணணும்? cos x into cos hx equal to 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ மேலே வந்து இது given. நாம இதை தனியா எடுத்து எழுதலாம். நாம கொடுத்துருக்கிறது வந்து இந்த tan x by 2வும் tan h x by 2வும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இது given. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்ன்றது cos x into cos hx ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். டு ப்ரூவ். இப்போ ஃபர்ஸ்ட் cos x எழுதணும். cos x அப்படின்னு நமக்கு இப்ப கொடுத்துருக்கிறது tanல இருக்கிறதுனால tan ரிலேட்டடா ஃபார்முலா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு cos 2 தீட்டாக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இங்க cos 2 தீட்டாவோட ஃபார்முலா பாருங்க. இட்ஸ் 1 minus tan square theta by 1 plus cos in terms of tan அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மேலேயும் இருக்கு நமக்கு cos 2 theta. ஆனா அது வந்து in terms of cosலயும் sineலயும் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கிறது எல்லாமே in terms of cos and sin. அண்ட் கீழே இருக்கிறது in terms of tanல இருக்கு. நம்ம இந்த tan எடுத்துக்கிறோம். ஸோ 1 minus tan square. ஆக்சுவலா இது வந்து ரெட் கலருக்கு போயிடணும். ஏன்னா இது நமக்கு ஃபார்முலா. So cos 2 theta equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. இது ஃபார்முலா. ஆனா என்கிட்ட இருக்கிறது cos x தான் இருக்கு. அப்ப முதல்ல cos 2x னு எழுதுவோம். தீட்டானே இல்ல. so x னு இருக்கு. so cos 2x னா 1 minus tan square x divided by 1 plus tan square x. first part. அண்ட் cos 2 theta எனக்கு தேவையில்லை. ஏன்னா என்னோட கொஸ்டின்ல இருக்கிறது cos theta. அப்படின்னா half angle அப்படின்னு அர்த்தம். அப்ப cos x ன்னு எழுதுனா என்ன வரும்? 1 minus tan square x by 2 divided by 1 plus tan square x by 2. இது நம்மளோட cos x. இப்போ எனக்கு cos x தெரிஞ்சிருச்சு. இதோட ஒரு பார்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட இன்னொரு பார்ட் cos hxம் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். h வரணும்னா இதுல அந்த i இருந்த இடத்துல x இருந்த இடத்துல ix போட்டா வரும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ ரீப்ளேஸ் எக்ஸை ixஆல ரீப்ளேஸ் பண்றோம். ixஆல ரீப்ளேஸ் பண்ணா cos of ix இந்த பக்கம் 1 minus tan square ix by 2 by 1 plus tan square ix by 2 இப்படி வந்துருமா? இப்போ i term இருந்தது அப்படின்னா நமக்கு i term இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம cos ixன்றது cos hx ன்னு மாறிடும். ஸோ இந்த பக்கம் cos hx, இந்த பக்கம் tanல இருக்கிற i. இதை நான் முதல்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இட்ஸ் tan ix by 2. ஏன்னா tan square thetaன்னு எழுத முடியாது. ஸோ tan ix by 2 whole square. அந்த ஸ்கொயரை வந்து இப்படி மாற்றி எழுதுறோம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஸோ 1 plus tan ix by 2 whole square. ஓகே, இப்போ i இருக்கிற டேர்ம் முன்னாடி வந்துடும். அண்ட் tan hx ன்னு எழுதுவோமா? நம்ம நார்மலான டேர்ம்ஸ் அது. இந்த இடத்துல i முன்னாடி வரும்போது 1 minus i tan x by 2 whole square அப்படின்னு வரும். இங்க h வந்துடும். i முன்னாடி வந்து அது h மாறிடும். டினாமினேட்டர்ல 1 plus i tan h x by 2 whole square. இப்ப i square அப்படின்ற வேல்யூ வந்து -1. i ஸ்கொயர்ன்றது -1. அப்ப i ஹோல் ஸ்கொயர் இருக்கா? பிராக்கெட்ல ஸ்கொயர் இருக்கு. அப்ப அது i ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ 1 மைனஸ் இது i ஸ்கொயர். i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். பிளஸ் ஆயிட்டு இப்ப இதை நான் tan h ஸ்கொயர் x by 2 அப்படின்னு எழுதலாம். அண்ட் டினாமினேட்டர்ல 1 இங்க பிளஸ் இருக்கு. i ஸ்கொயரோட மைனஸ் சேரும்போது மைனஸ் tan h ஸ்கொயர் x by 2. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து cos hx. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? tan hx by 2வும் tan x by 2வும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? ஸோ ஃப்ரம் கிவன் கண்டிஷன் அது ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னதுனால cos hxன்றது எப்படி மாறுது? 1 plus tan square x by 2 by
1 minus tan square x by 2 இப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. h வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு இப்போ with the help of given condition. இப்போ நான் cos xையும் cos hxையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது 2. cos x வந்து நமக்கு என்ன இருந்தது அப்படின்னா 1 minus tan square x by 2 divided by 1 plus tan square x by 2. மேலே ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணியிருப்போம். 1ன்னு மார்க் பண்ண அந்த டேர்மும் 2ன்னு மார்க் பண்ண இந்த cos hx into 1 plus tan h square, sorry h வராது, tan square x by 2 by 1 minus tan square x by 2. 1 minus minus cancel, plus plus cancel, equal to 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. Hence proved.